ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிப்போம் அல்லவா? சங்கீதம் 127 4ஆம் வசனம். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அருமையான ஒரு வார்த்தை. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஏன் இதை நம்ம கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை என்றாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வேர்டு இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு சாயந்தரம் திரும்ப ஒரு முறை உங்கள் காதில் விழும்படி வைக்கிறார், உங்கள் கண்களில் பார்க்கும்படி வைக்கிறார் என்றால், இந்த வார்த்தை அப்படியே இதோ என் பிள்ளைகள், இதோ என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால், இதோ என் பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவரே, நீர் கொடுத்த சுதந்திரம், நீர் கொடுத்த கிஃப்ட் ஆண்டவரே. என் பையன், என் மகள், அவங்க கர்த்தருக்குள்ளே இருக்காங்களோ இப்போ இல்லையோ, சரியா? அவங்க எப்படி இருக்காங்களோ உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை தான் பிடிக்கணுமே தவிர அவனுடைய சுவாபங்களை பற்றியோ அவனுடைய பிரச்சனைகளை பற்றியோ நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சாத்தான் அவங்களுடைய விசுவாசத்தை இது பண்ணிடலாம். இதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்களுடைய பேர பிள்ளைகள் சொன்ன இன்னொரு பக்கம் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள், உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டா மருமகள் இல்லை, டாட்டர் இன்லா, இரத்தத்தின்படி அல்ல சட்டத்தின்படி, அதான் இன்லா, பிரதர் இன்லா இல்லை. அதனால் சட்டத்தின்படி மருமகள், சட்டத்தின்படி மருமகன் இல்லை, சன் இன்லா. அதனால் நீங்கள் அவர்களை ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்க ஏன் இந்த மாதிரி போராட்டங்கள் வருது? இப்படி வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்க ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் வருது என்பதுதான் நிறைய பேருடைய கேள்வி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிலிப்பியர் 2:15 வாசிங்க. 15 பிலிப்பியர் எழுதின நிருபம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுகிறது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய், அதாவது குற்றமற்ற பிள்ளைகள், கபடற்ற பிள்ளைகள், மாசற்ற பிள்ளைகள். அப்படி பிரித்து பாருங்க. ஒன்று குற்றமற்ற பிள்ளைகள், இரண்டாவது கபடற்ற பிள்ளைகள், மூன்றாவது மாசற்ற பிள்ளைகள். மாஸ், த ஸ்பாட் அல்லது டாட், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழில். இது என்னது? இது இந்த புகை, அது மாதிரி டஸ்ட்டு, இந்த மாதிரி காரியம். இங்கே குற்றமற்ற ஒன்று, குறை சொல்ல முடியாத, குற்றப்படுத்த முடியாத. இரண்டாவது கபடற்ற, கபடு அப்படின்னு என்னது தெரியல நமக்கு. உள்ள ஒன்று இருக்கும், வெளியே பேசுகிறது ஒன்று இருக்கும், அதான் கபடு. மூணாவது என்னது? மாசற்ற. எந்த விதமான வாழ்க்கையில் சரிவு வராமல், வாழ்க்கையில் விழுகை வராமல் இருக்கணும். 3 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த அருமையான பாடம். அதாவது நான் உங்களை ஆவியின் கண்களில், ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறத ஃபீல் பண்ணி நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்று, அதாவது குற்றம் இல்லாதவர்கள், குற்றமற்ற. என் பையனை, என் பொண்ணை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ரெண்டாவது கபடு இல்லாத பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா, கபடற்ற பிள்ளைகளாக இருக்கணும். மூணாவது மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும், ஒரு மாசு இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கக்கூடாது. இந்த 3 காரியத்தை ஒரே வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இது எந்த சிச்சுவேஷனில்? அதான் ரொம்ப முக்கியம். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில். கோணலும் மாறுபாடான சந்ததி, கோணலும் மாறுபாடான சந்ததி.
இதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சந்ததினா ஜெனரேஷன், இந்த கால சந்ததி பாருங்க, கால சந்ததி பாருங்க. இதில் சில இடங்களில் பிள்ளையும் அப்படி தான் இருக்காங்க, பெற்றோரும் அப்படி தான் இருக்காங்க. மாறுபாடான, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த மாறுபாடானன்றதுக்கு விபரீதமானன்ற ஒரு தமிழில் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்காங்க. விபரீதமான சந்ததி இது. இந்த சந்ததியில் நம்ம பிள்ளைகள் 3 விதத்தில் பாதுகாக்கப்படணும். 1, குற்றமற்றவர்களாக, 2வது கபடற்றவர்களாக, 3வது மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த டீனேஜர்ஸ் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க 8, 9, 10 இந்த வயசு இருக்குல்ல, அதில் சில நேரத்தில் செல்ஃபோன் கொடுக்குறதா வேணாமான்னு தெரில. சில நேரத்தில் இப்போ வேறு வழி இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த பிள்ளைகளை அவங்க எங்கே இருக்காங்கன்னு பிடிக்கிறதுக்கு. ஆனால் பிசாசு அந்த பிள்ளைகளை பிடிச்சி வாட்ஸ்அப்பு அது இதுன்னு போய் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை கரைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள். கர்த்தருடைய நாமத்தினால நம்ம இப்போ இதுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கணும். ஒருவேளை இப்போ நான் பேசும்போது எங்கள் குடும்பத்துக்காகவே நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது, அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுறாரு. நீங்கள் இதன்படி நீங்கள் ஜெபிக்க ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி நான் சாட்சி வாசித்தேன்ல, அந்த வீடியோ கேம்ஸ், அது ஒரு பெரிய பிசாசு. அதில் அடிமையாகி கிடந்தவன் இன்றைக்கி அதை விட்டுட்டுருக்கான் தம்பி அப்படின்னு தாயார் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அதுக்காக நீங்கள் இந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? இந்த 3 பாயிண்ட் அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே குற்றமற்ற பிள்ளைகள், 2வது கபடற்ற பிள்ளைகள், 3வது மாசற்ற பிள்ளைகள், அப்படி பிரித்து எழுதி கீழே என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கிருபை செய்வார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவர் நல்லவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ரொம்ப முக்கியம். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் 2 யோவான் 1:4 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 யோவான் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். உம்முடைய பிள்ளைகளிலே சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்தில் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் 5ஆம் வசனம், 4ஆம் வசனம் வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைப்பா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அதைத்தான் நம்ம அந்த 1 யோவான் 2 அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை 2 யோவான் 1:4 கூட வாசித்தேன்ல. உடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு யோவான் சொல்கிறார். இப்போ அடுத்தது பிள்ளைகள் காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லும்போது பொதுவாக என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், சுகத்தோடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அப்படி இப்படிமே இதெல்லாம் மேலோட்டமான பொதுவான ப்ரேயர் பாயிண்ட்ஸ், பொதுவான ஜெபம். ஆனால் பிப்ளிக்கலாக நான் உங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இக்காலத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு தூர பார்வையோடு நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படும்போது அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லைப்பா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும்.
என் பிள்ளைகள் பாட்டு பாடுறாங்க, என் பிள்ளைகள் கீபோர்டு வாசிக்கிறாங்க, என் பிள்ளைகள் வந்து கொயர் மாஸ்டராக இருக்கார், என் பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறது, நான் அங்கே வந்து மூப்பராக இருக்கிறாரு, அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுக்காக தோத்துறோம். நிறைய நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த போஸ்டிங்குக்கெல்லாம் போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரொம்ப சந்தோஷம். போஸ்டிங், என் பையன் நடத்துகிறான், என் பையன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது இதெல்லாம் வந்து செகண்டரி தான். என் பிள்ளை பாட்டு பாடுறான், இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை என் பிள்ளை வந்து என்ன பண்ணுறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, என் பையன் வந்து இதை பண்ணுறான், என் பையன் வந்து அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்கிறதா இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும். ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம்னா என்னது? வசனம். அப்படி வசனமே சத்தியம். அப்படி வசனமே சத்தியம். இப்போ நாங்கள்லாம் வந்து படிப்பிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட காலங்கள். அப்போது அந்த நாட்களில் எங்களுக்கு போதித்தவர்கள் எல்லாரும் பைபிளை வாசி, பைபிளை என்ன சொல்லுது பாரு படி, பைபிளை படி. அப்போ படிக்கும்போது அப்படியே இந்த தமிழ் உச்சரிப்பு சரியாக வரலன்னு வச்சுங்க, என்றைக்கோ ஒரு நாள் வாசித்தா இப்படி தாண்டா இருக்கும். டெய்லி வாசித்தானா நீ பாட்டுக்கு நல்லா படிப்ப. அப்படிலாம் நேருக்கு நேரு பாஸ்டர்ஸ் பேசுவாங்க. இப்போல்லாம் பேச முடியாத ஒரு காலம். பைபிள் ரீடிங், முழங்கால் ஜெபம், இதுதான் வந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். எங்களுக்கு முன்னால் இருக்கணும் அப்படி தான் கற்றுருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி முளைச்சி முன்னுக்கு வரல, கீபோர்டை வாசி கொடுக்குறது அது தப்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஒன் சைடாக மாத்திரம் நீங்கள் பார்க்கக்கூடாது. கீபோர்டை வாசிப்போம், இப்போ பாட்டு பாடட்டும், ஒர்ஷிப் பண்ணட்டும், என்ன சொல்கிறது, கொயர் லீட் பண்ணட்டும், என்ன சொல்கிறது, யூடியூப்பில் உங்கள் பிள்ளைகளை பாட வைப்போம், என்ன பண்ணோம். அதே நேரத்தில் வேர்ட் ஆஃப் காடில் என் பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நான் பார்க்கணும் என் பையனை. அப்படி இல்லாத மாதிரி தெரியுதுன்னா, அதாவது அவனுக்காக தேவனிடத்தில் நான் போராடணும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் போராடணும். எப்பவுமே இந்த பாடல் ஆராதனையில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்ல, பைபிளே சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப இசை, அதாவது இசை வந்து உலக அளவில் மனிதர்களை கவரக்கூடியது. பாடல் கவரக்கூடியது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது 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 அதனுடைய கெப்பாசிட்டி அப்படி இருக்குது. அப்போ இதே நேரத்தில் எல்லா பாடல்களுக்கும் 7 சுரங்கள் தான் இருக்குது, அது என்ன பாட்டாக இருந்தாலும். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் நான் பெரியவனாவேன் என்ற ஒரு மேட்டிமையான ஒரு ஆவி வந்தவொடனே கர்த்தர் கீழே தள்ளினார் அந்த ஒர்ஷிப் டீமில் இருந்து. அந்த பிசாசுக்கு பேர் தான் லூசிஃபர். இவனை இங்கே வச்சா மற்றவனும் கெடுத்துப்படுவான்னு. அவன் தேவனால் தள்ளப்பட்ட ஆவி, பெருமை. அந்த பெருமை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நான் பாருங்கள், ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், கொஞ்சம் உங்கள் மனதுக்கு இதெல்லாம் விதைக்கிறேன். உங்கள் பாஸ்டர் தான் என்னைய விட உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணி பாஸ்டர், அந்த இந்த பிரசங்கத்தை இன்னொரு முறை பண்ணுங்க அப்படிங்கிறீங்களா. பாட்டுனா பாருங்கள், ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் அகைன், ரிப்பீட், அப்படி இப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணுறது நல்லா தான் இருக்காது. இப்போ நம்மளும், நான் பாட்டுக்கு எதிரியா நம்ம இல்லையே, டெய்லி தம்பிமார்கள் பாடுறாங்க, நல்ல ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனைக்கு நான் ஒரு விதையை போடுறேன். பாடகரே பாடிக்கிட்டு போகிறவன் லாங் ரன்னில் இருக்கானான்னு பாடுங்க. பாடகர் பாடிக்கிட்டே போகிறாங்கல்ல, அவங்க ரொம்ப லாங் ரன், லாங் ஸ்டாண்டிங், அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். ஏன் இருக்காங்களா? என்ன இருப்பாங்க. எங்கே போனார் அவர்? ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ இல்லையா, அவர் சத்தமும் காணுமே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அதே நேரத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஒரு நல்ல ஒரு பாடகர், இல்லை நடராஜ முதலியார் நல்ல பாடகர், சாராள் நவரோஜி மறக்க முடியாது தாயார, என்ன சொல்கிறீங்க? இவங்கெல்லாம் பெரிய சகாப்தங்கள். அப்போ அவங்க மட்டும் இருக்காங்களா பிரதர் அப்படின்னா, அவங்க வாழ்க்கை தான் பாட்டு. நேற்று ஒரு பாட்டு, இன்றைக்கி ஒரு பாட்டு, நாளைக்கு ஒரு பாட்டுலாம் வராது. ஃபாதர் இருக்காருன்னா அவர் வாழ்க்கை பாட்டு.
அப்படி வாழ்க்கை பாட்டு. நைட்டு 2 மணிக்கு ஃபாதர் ரூம் பக்கம் யாராவது போனீங்கன்னு பாருங்கள், திடீர்னு சோத்திரம்ப்பா, அப்பா நன்றிப்பா. ஃபாதரோடு பல மீட்டிங்ஸ் நான் இணைஞ்சு ஊழியம் செஞ்சுருக்கேன். அந்த ஆராதனையின் அபிஷேகம் இருக்கும். அவ்வளோ வேர்ட் ஆஃப் காட் தான். கர்த்தருக்கு தோத்திரம். நான் உங்கள் சிந்தனைக்கு இதை விதைச்சிருக்கிறேன், கொஞ்சம் இதை வச்சு திங்க் பண்ணி பாருங்கள். ஆமாம், நடராஜ முதலியார் மரித்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளோ அழகான பாட்டு இல்லை? நன்றியால் பாடிடும் நல்லவர் இயேசு. இந்த பாட்டெல்லாம் தொடர்ந்து சிபிஎம் சபையில் தான் பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சபையில் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, பாட்டு முக்கியம், இசை முக்கியம், ஆராதனை முக்கியம். இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றரை கலந்து ஒரு தேவ பிள்ளையை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறது வேர்ட் ஆஃப் காட். வேர்டு அதான் ரொம்ப முக்கியம். வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜெபிங்க, சரியா? ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வாசிக்க மாட்டேன்றான், அவன் மல்லு கட்ட வேண்டாம். ஆண்டவரேன்னு போராடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு உங்கள் ஜெபத்துக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆயிரும் என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லி உங்களை கர்த்தருக்குள்ளே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் எனக்குள்ளே இல்லைன்னா ஏசப்பாவை அறிய முடியாது. சத்திய ஆவியானவர் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. சத்தியம்தான் இன்னைக்கு மனுஷனை தடுமாற செய்து பாருங்க. சத்தியம் தடுமாற செய்து சத்தியத்தை பற்றி நான் ஒரு மாதம் கூட பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய குறுகின கால அனுபவம், ஆரம்ப காலத்தில் இருந்த சத்தியங்கள், அந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்த காலங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு சீனியர் மோஸ்ட் பாஸ்டருடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பம் பசியில் ஆரம்பித்தது, அவருடைய ஊழியத்தின் முடிவு தாகத்தில் முடிஞ்சது. யோசித்து பாருங்க இந்த வேர்டை. இயேசுவின் ஊழியம் பசியில் ஆரம்பிச்சது, ஞாபகம் இருக்கா? இல்லை, வனாந்தரத்தில் பசி உண்டான போது சோதனைக்காரன் வரான். அவருடைய சிலுவையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கி கொண்டிருக்கிறாரு. அவருடைய தாகமாக இருக்கிறேன், தாகத்தில் முடியுது. ஆனால் நம்ம கேட்குற உபதேசம் என்னது? நீ அது வாங்கிடணும், இது வாங்கிடணும், அது வந்துடணும், இது வந்துடணும். நீ டாட்டாவை போல் இருக்கணும், பிர்லாவை போல் இருக்கணும், அதை போல் இருக்கணும், இதை போல் இருக்கணும். என்னையா உலகத்தில் கொண்டு போகிறோம்? அதெல்லாம் நம்ம தேடி வருது ஐயா, தேடி வருது. அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, சரவணா பவனுக்கு போய் எனக்கு இட்லி கொடுங்க சார்னா ஆட்டோமேட்டிக்காக 2-3 பிளேட்லாம் வருது. அதில் பார்த்தா அதில் சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, இல்லை கார சட்னின்றான். அப்புறம் என்னது இன்னொரு என்னென்ன 2-3 சட்னியெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் வேறு இப்போ இல்லாமல் மினரல் வாட்டர் தானே, வாட்டரையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மலேசியா போனால் வாட்டர் தனியாக வாங்கணும். அப்போது நம்ம கேட்டது 2 இட்லி தான். அப்போ அது அவர் அண்டர்ஸ்டுட் தானே நம்ம தமிழ் உணவில். என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடினேன்னு வைங்களேன் ஐயா, நான் சொல்கிறேன், ஏமாந்து போகாது. துருபதேசத்துக்கு பின்னால் போயிடாதீங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் போயிடாதீங்க. சமீபத்தில் ஒரு தம்பி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான். யாரோ அம்மா, நான் ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அம்மா போய் இன்னொரு அம்மாவை அப்படியே மைண்டை கராப்ட் பண்ணி, நீ உபவாசம் பண்ணு. அந்த அம்மா மாதம் கணக்காக ஒரு வேளை தான் சாப்பிட்டுக்கிட்டு சின்ன குட்டி பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற நகை பணத்தெல்லாம் களவாடிக்கிட்டு இருந்து அந்த குடும்பம் ரொம்ப நிலகுலைஞ்சி போயிருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் நீ இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு என்கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன். கிறிஸ்தவ மார்க்கமே உனக்கு கையில் பைபிளை கொடுத்துருக்கார் கர்த்தர். பைபிளை நல்லா வாசி. பைபிளை வாசிக்காமல் பிரசங்கியாரை அட்மையர் பண்ணிக்கிட்டு
பிரசங்கியாரை அட்மையர் பண்ணிக்கிட்டு பிரசங்கியாரை வந்து ஃபேனு, டியூப் லைட்டு, ஏசி, விண்டோ டைப் ஏசின்னு கூட சொல்லுவான் போல் இன்றைக்கி. அவர் விண்டோ டைப்பு, இவர் வந்து என்ன சொல்கிறது, கதை வந்து நிறைய அவசரத்துக்கு வரமாட்டேங்குது எனக்கு, ஸ்பிளிட் ஏசின்னுவான் போல இருக்குது. சில அவர் இந்த பாஸ்டர் வந்து அவர் சென்ட்ரலைஸ்டு ஏசின்னுவான் போல இருக்குது. தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன், ஊழியக்காரனை வந்து நீ வந்து விழத்தள்ளிடாத. கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கி சாயந்தரம் நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் ஒரு வசனம் வாசித்தேன், அதையும் உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஏவுதல். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரைஸ் காட். 2 பேதுரு வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க. உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, அதாவது ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கேட்டுக்கு ஏதுவாங்கன்னா ஃபால்ஸ் டீச்சர்ஸ், தவறான போதனைகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, அதாவது கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, தங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரையே மறுதலித்து, தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தீவிரமான அறிவை வலிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீ கேட்குற பிரசங்கியாருடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். கேரக்டர் தான் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய கேரக்டர் தான் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அது நான் செய்த நல்ல காரியம், அது இதெல்லாம் நான் ஒருவேளை நான் மரித்த பிறகு அவர் வந்து அது பண்ணார் பிரதர், இது பண்ணார் பிரதர், அதை பண்ணார் பிரதர்னு அப்படி பேசுவாங்க. ஆனால் என்ன அங்கே கொண்டு போய் சேர்க்கறது எதுன்னா, என்னுடைய பர்சனல் கேரக்டர். ஒரு சீட்டுக்காக, ஒரு சபையினுடைய ஆட்சிக்காக கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கறது இல்லை. அதுக்கு தான் ஒரு நாள் நான் சொன்னேன், உனக்கெல்லாம் இந்த மாதிரி சத்தியத்தில் நிற்க முடியலன்னா பிரசங்கியார்களும் சரி விசுவாசிகளும் சரி பைபிளை வச்சுட்டு போயிரு. இந்த நாட்களில் எவ்வளோ மக்கள் பாவம். நான் எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறதுன்னு தெரியலையேன்னு மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க பாருங்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்தால் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகனா நல்ல போதகனா எப்படி பிரதர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வசனம் சொல்லுது பாருங்கள், கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. இப்போ நான் ஏன் தந்திரமாக பேசணும்? தந்திரம் நான் வந்து அதாவது நல்ல கவனிங்க, தந்திரம்னா என்ன தெரியுமா? மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா அது பண்ணிங்கன்னா இது பண்ணிங்கன்னா அப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில இந்த ப்ரொமோட் பண்ணுறவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் சார், இது கிடைக்கும் சார், அது பண்ணும் சார்னு. அதுக்குள்ளே போக 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 உள்ளே போக போக அடுத்த ஸ்டெப்பு உள்ளே நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே போக 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 கடைசியில் வந்து விழும் பாருங்கள் டேக்ஸு. கடைசியில் 50 ரூபாயில் டெல்லிக்கு போகலான்னு ஃப்ளைட் டிக்கெட் போடுவோம் பாருங்கள், 50 ரூபாயில் டெல்லியா? கடைசியில் அங்கே போனால் ஏர்போர்ட் டேக்ஸு, ஃபியூல் டேக்ஸு, ஒரு சீட்டுக்கு டேக்ஸு எல்லாம் போட்டு கடைசியில் 2500 ரூபா வரும். இதெல்லாம் கவர்ச்சி ப்ரொமோட்டர்ஸ், அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. The preachers, they are not business people. அப்போ இங்கே கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமான வர முடியல, பரவாயில்ல, வர முடியல, பரவாயில்ல, ரிலாக்ஸ், பரவாயில்ல அப்படின்னு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை பெற்றோர் சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த தம்பி என் பையன் கொஞ்ச நாளாக வந்து பைபிள் வாசிக்கிறதுல ஜெபம் பண்ணுறதில்ல, சம்திங் ராங்னு எனக்கு புரியுது, கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னா, அவன் முன்னாலேயே அவன் ரொம்ப அருமையானவனாச்சு, அவன் தெரியுமே, என்னடா நல்லா ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கடா, எங்கடா வாங்கினேன், எங்கடா வெட்டினேன், நான் கூட என் பையனுக்கு கொஞ்சம் இந்த ஹேர் ஸ்டைல் அவனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான்.
இது எங்கள் வீட்டில் நடக்கலை, பல ஊர்களில் நடக்கிறத சொல்கிறேன். ஆனால் நீ எங்கப்பா வெட்டின, ரொம்ப சூப்பராக ஹேர் ஸ்டைலாம் ரொம்ப அருமையாக இருக்குப்பா, வித்தியாசமாக இருக்கிற பார்க்குறதுக்கு. ஏற்கனவே தாய் தகப்பனும் வெந்து போயிருக்கிறான். கொஞ்சம் கூப்பிட்டு தனியாக கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர்னா கொஞ்சம் பேசி, என்ன தம்பி எப்படி இருக்கப்பா, என்ன ராஜா கவலைப்படாத, என்ன தவறிட்டியா, எந்த உலகத்தில் என்ன இருக்குது, தவறாத எவன்டா இருக்கிறான், நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவனை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவனோட பேசி பண்ணுவியா? அதுக்கு நான் அவனை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணும். ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் கேட்டேன், நீ என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு. அப்போ தான் வாலிபர் என்கிட்ட வருவாங்கன்னு. ஜீசஸ் அவருடைய மினிஸ்ட்ரியில் வாலிபர்கள் எவ்வளோ பேர் மனம் திரும்பினாங்க. அவரை இந்த பாருங்கள், நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் when I was 19 years old I accept the Lord Jesus Christ as my personal savior. என்னை நான் நான் பாண்ட பிரசங்கியாருங்கெல்லாம் இந்த மாதிரியா முடியை வெட்டிட்டு வந்து நின்னானுங்க, காதில் கம்மல் போட்டுக்கிட்டு நின்னானுங்க, ஷர்ட்டு மேலே இருக்கிற ஷர்ட் பட்டன் திறந்துட்டு வந்து விட்டு நின்னானுங்க இல்லையே. வாலிபர்களை பிள்ளைகளை இடறி போகத்தக்க பயங்கரமான புரட்டு போதகர்கள், வசனம் சொல்லுகிறது, தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பாங்க. தன்னை கிரயத்துக்கு வாங்கின, விலை கிரயம் கொடுத்து என்னை வாங்கியிருக்காரு. இந்த ராபின்சனை அவர் விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. எதுக்கு? இப்படி பேச வைக்கிறதுக்கு. நான் பாட்டுக்கு நான் இன்னைக்கு இந்த தம்பிமார்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு நான் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்க. சில சொல்வீங்க, இவனுக்கு தெரியல, உலகம் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல, இவர் 1947 அல்லது அட்லீஸ்ட் 87 ஆள் போல் இருக்கு. நான் ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறேன் 1960s பிறந்ததுக்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுக்கு தீவிரமான அழிவை அறிவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். நீங்க நல்ல, அவர்களுடைய கெட்ட நடவடிக்கைகள், அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் கடைசியில் ஒரு பெரிய ஒரு டிராபேக் வந்து சத்திய மார்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தை பேசுறவனுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அவனுக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ, அவன் பரலோகம் கைத்தட்டி வரவே இருக்கும். வெல் டன் மை சன். வாட்ஸ்அப்பில் பில்லி கிரஹாம் அவர்களுடைய செய்தி, ஒரு சின்ன குறுஞ்செய்தி வந்தது, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. உன்னுடைய இடம் எங்கே என்ற தலைப்பில் பேசுகிறாரு. ஆமாம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவன் அவருடைய வருகை குறித்து கலங்க மாட்டான். அவன் இப்போ சிலர் வருகை குறித்து நான் போன 2-3 வாரத்துக்கு முன்னால் பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னாங்க. சிலர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணிட்டேன், கேட்க பயமாக இருக்குதுன்னு. அப்போ உண்மையில் ஏசப்பாவுடைய வருகை குறித்து ஆவலாக இருக்கிறவங்க யாருன்னா, லார்ட் ஐ எம் ரெடி. பில்லியரம் சொல்கிறார், காலையில் எழும்பும் போது, கண்ணை திறக்கும் போது, ஒருவேளை இன்னைக்கு வருவார் ஆண்டவரே, வருவீங்களா, இன்னைக்கு வரதா இருந்தா நான் ஆயத்தமாக இருக்கேனா? இப்படி ஏதாவது பிரசங்கம் உங்கள் சபையில் இருக்காப்பா? இருக்கா? ஒரு சிலர் சொல்லுங்க, ஆமாப்பா, ஆமாம் பிரதர் இருக்கு. உங்களுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாரத்தோடு நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம். அதனால தான் அதை பார்க்கிறேன். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படும். அடுத்த வசனம், பொருளாசை உடையவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி பேசுவாங்க, நீ இந்த கார் வாங்கு, அது நல்லது, இந்த கார் வாங்க, அதில் தான் நீ போகணும், அப்போதான் நீ கர்த்தருடைய பிள்ளை. கத்திரிக்காய் முருங்கை வியாபாரம் பண்ணுறவன், கண்ணீர் விடுத்து ஜெபம் பண்ணுறான, அவன் யார் பிள்ளை? அஞ்சப்போ 2 மீன் துண்டு தான் கையில் இருந்துச்சு. அப்போ உங்களுடைய கான்செப்ட் படி பார்த்தா அவன் கூட நிறைய மீனை கொண்டு கொடுத்துருக்கணுமே. அவனை பார்த்தா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ஏன் நான் as a preacher நான் ஏன் உங்களை வசப்படுத்தணும்? நான் ஏன் ப்ரீச் பண்ண?
வாட் பைபிள் சேஸ் அதை நான் சொல்லணும். நான் ஏன் உங்களை வசப்படுத்தணும்? இல்லை அவனை ஏற்கனவே திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாட வச்சு கொஞ்சம் சிரிக்க வச்சு, அதுக்கு தான் சினிமா நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்ன சத்தியம்? சத்தியம் என்ன சொல்லுது? சத்தியம் என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற செய்தி வாரத்துக்கு ஒரு முறையாவது சபையில் போதிக்கப்படணும். இந்த வாரம் மனம் திரும்புகிறவங்களை ஒப்பு கொடுத்தவங்க கையை வைத்து கூட காட்டுங்கன்னு ஒப்பு கொடுத்து வச்சு, ஞானஸ்நானம் இந்த வாரம் சபையில் இவ்வளோ பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இந்த வாரம் மட்டும் இத்தனை பேர் எடுத்தாங்க, 52 வாரத்தில் 5000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதுதான் நமக்கு தேவையா? அப்போ சத்தியம் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது இதை விட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தில் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விட்டுறாதீங்க. சாத்தானுக்கு பிடிக்காதது சத்தியம். சாத்தான் வந்து பாட விட்டுருவான், ஆட விட்டுருவான், என்ஜாய் பண்ண விடுவான். அவனுக்கு தெரியும் உள்ள சரக்கு இல்லை இவங்கிட்ட. அவனுக்கு தெரியும் உள்ள சரக்கு இல்லைன்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு பெரிய யங் ஜெனரேஷனை நம்ம உருவாக்கணும் என்பதுதான் நம்முடைய பாரம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வாராக. சரியா? இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம். 1 சாமுவேல் 2:26. The book of 1 Samuel chapter 2 verse 26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானும் பெரியவனாக வளர்ந்து, சாமுவேல் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அருமையான வார்த்தை. இங்கிலீஷில் சைல்டு சாமுவேல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்றான். அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து பெரியவனாக வளரணும். பெரியவனானா அந்த சரீர வளர்ச்சி மட்டும் கிடையாது, ஆத்துமாவில அவன் ஸ்பிரிட்டில் வளரணும், ஆவி ஆத்துமாவில் வளரணும். சும்மா ஒரு சர்ச்சுக்கு போனோம், 1.5 மணி நேரம் உட்காந்து கை தட்டணும் அப்படின்னு ஆன்லைனில் காணிக்க கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் முடிஞ்சு அப்படின்ற அளவில் நம்ம போயிடக்கூடாது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்கிறான், கர்த்தருக்கும் அப்புறம் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்துக்கிட்டான். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை முக்கியமாக வைக்கணும். என் பிள்ளைகள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். 2வது, மனுஷருக்கும் பிரியமாக இருக்கணும். இப்போ உதாரணமாக நல்ல கவனி, அந்த நாட்களில் தாத்தா பாட்டியம்மா, சித்தப்பா சித்தி பெரியப்பா அப்படி இதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கும். வரும்போது விஷ் பண்ணுவாங்க, தோத்திரம் பண்ணுவான், நம்ம எல்லாம் பண்ணுவான். இப்போ வந்து அப்படி வரும்போதே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி ஒரு +2 வரைக்கும் தான் இங்கிலீஷில் படிப்பாங்களேன், +2 இல்லை 8 தான், ஹாய் அப்படின்ட்டு அவன் அப்படியே பாஸ் பண்ணிடுவான். அதில் அவனை நல்லா கவனிங்க. நான் யாரையும் குறை சொல்ல குற்றப்படுத்தலை. இதுக்கெல்லாம் விஷயமேத்து காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க மேலே காரணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பையன் என் மகா பெரியவங்களாக வளரணும் ஆண்டவரே, படிப்பில் இல்லை ஸ்டேட்டஸில் அவங்க பெரியவங்களாக இருக்கணும். அதே நேரத்தில் ஸ்பிரிட்டில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிருபை பெற்றவங்களாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும். நல்லது கெட்டதுன்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறான்னு வைங்களேன், அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் 2 பாயிண்ட் இருக்குங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும். சில நேரத்தில் நம்ம சொன்னோம்,
நான் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணல தெரியுமா? உங்களுக்கு முன்னால் நான் எந்திச்சு ஜெபம் பண்ணிட்டேன், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்கள் அந்த கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததி, அந்த ஜெனரேஷனுக்குள்ளே தான் இந்த வாலிபர்கள், பிள்ளைகள், டீனேஜர்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், ஒரு முறை ஒரு 8ஆம் கிளாஸ் பிள்ளைய கொண்டு வந்தாங்க. இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேயே அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணுறான், இவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த கதையெல்லாம் சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் நடக்குதான். எவ்வளோ அநியாயமாக இல்லை இதெல்லாம்? ரொம்ப பாரத்தோடு ஆண்டவரிடத்தில் போராடினால்தான் நம்ம தப்பிக்க முடியும். அதையும் நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கும் பிரியமாக இருக்கணும். மனுஷனுக்கு பிரியமாக இருக்கணும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தும், மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறது கிடையாது. we should not please anybody in the world. நம்ம ஆண்டவரை தான் ப்ளீஸ் பண்ணணும், மனுஷனை ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு தோத்த அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்கு நீங்கள் வாங்க. அப்போ நான் யாரும் ப்ளீஸ் பண்ண மாட்டேன், நான் யாருக்கு விஷ் பண்ண மாட்டேன், நான் உண்டு, அப்படி உண்டு, நான் உண்டு, வேலை உண்டு, எனக்கு அதான் தெரியாது, அப்படி கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னா, சும்மா சும்மா தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி 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 இப்படி நடிக்கலாம் தேவையில்லை, தேவை கிடையாது. எல்லாரும் பார்த்தா எல்லாருக்குமே பிரியமானவங்களாக வாழணும், எல்லாரையுமே பேலன்ஸாக ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி சுவாபத்துக்காக ஜெபிக்கணும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினால. இன்னொரு விஷயம் இதில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த சாமுவேல் சம்பவத்தில் எந்த சூழ்நிலையில் இவர் பெரியவனாக வளர்றாரு, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொள்றாரு, எந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 2:12, 1 சாமுவேல் 2, ஏலியின் குமாரர், வாசிங்க வேகமா. பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இப்போ ஏலி அந்த சீனியர் ப்ரீஸ்ட் அங்கே இருக்காரு, அவங்களுடைய பிள்ளைகளும் அங்கே தான், எல்லாம் சேம் இந்த கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை அறியல. அப்போ கர்த்தரை அறியாத ஒரு குரூப் ஆஃப் அந்த ஜெனரேஷன் இருக்கிற காலத்தில் நம்ம இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் பிரதர், நீங்கள் முன்ன மாதிரிலாம் நினைக்காதீங்க பிரதர், இப்போ எல்லாம் அப்படி தான் பிரதர், இப்படி எல்லாம் தான் பிரதர், இந்த எல்லாம் லிவிங் டுகெதர் தான் பிரதர், அது இட்ஸ் நாட் ஏ சின் பிரதர், அதெல்லாம் இல்லை பிரதர் அப்படின்னு கதை, அதெல்லாம் இப்படி தான் பிரதர், அது முன்ன மாதிரி நீங்கள் அதே நினைக்காதீங்க பிரதர். ஐயா, பைபிளில் அந்த முன்ன மாதிரி பின்ன மாதிரிலாம் கிடையாது. அதாவது இயேசு நேற்று இன்று என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தையும் நேற்று இன்று, நேற்று அன்னைக்கு இன்று எப்படி, இன்றைக்கி இப்படி தான். பாருங்கள், இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி எத்தனை பிரசங்கா இருக்கிறாங்களா, கோடிக்கணக்கான பிரசங்க உலகம் முழுவதும் எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதே பைபிள் தானே. யாராவது போர் அடித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நம்ம பேசிட்டோம்ப்பா, இனி இதான் ஒன்று இணைக்கலாம்ப்பா அப்படின்னு பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இணைக்குதா? இல்லையே, அதே தான். ஏன்னா இது அதுக்கு தான் இது லிவிங் வேர்டுன்றாங்க, ஜீவிக்கிற வார்த்தை. இதுக்கு உயிர் இருக்குது. 5:30 to 7:30 உங்களோடு பேசிட்டு இருக்குல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனம் அழகாக சொல்லுகிறது. அந்த சாமுவேல் வாழ்ந்த காலத்தில் இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க கர்த்தரை அறியவே இல்லை, கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க. 16ஆம் வசனத்துக்கு வாங்க. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமா எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். சாப்பாடு, அந்த சாப்பாடு அந்த ஸ்டவ்வில் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே அது மட்டனா சிக்கனான்னு உடனே அன்னைக்கு என் பிள்ளை, அதில் வேறு சில ரொம்ப என் பிள்ளைகள் ஒரு நாள் மட்டன் சிக்கன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. பார்த்தீங்களா,
நீ அப்படி வளர்த்துட்ட, நீ நான் சொல்றேன்ல, நீங்க அப்படி வளர்த்துக்கிட்டு அவன் மேல பழிய போடாத. அப்போ நீ உன் பிள்ளைகளுக்கு மட்டன் சிக்கன் வாங்கி தர மாட்டியாப்பா? நீ சாப்பிட மாட்டியா? ஐயா, அதை பற்றி பேசினா நான் 3 நாள் பேசுவேன். அது வேற விஷயம். கர்த்தர் எப்படி என்ன வளர்த்தாரு, நான் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத. இப்போ இங்கே பாருங்க, இவன் அங்கே வேகாமல் இருக்கிறதுக்குள்ள உன் மன விருப்பத்தைப்படி எடுத்துக்கலாம்ப்பா, இன்னும் சரியாக வேகலைப்பா, இன்னும் கொஞ்சம் இன்னும் இதாக தான்ப்பா இருக்குது, பச்சையாக தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவன் சொல்கிறானா, இப்பொழுதே கூட, இப்பவுமே கூட, இல்லாவிட்டா பலவந்தம் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்? தூக்கி போட்டு மிதிச்சிட்டு நான் அதை எடுத்து சாப்பிட்டுருவேங்கிறான். இப்படிப்பட்ட குரூப் இருக்கிற இடத்துல மனுஷனுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதான் சாமுவேல். கர்த்தருடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். அதை எப்படி சாதாரண தமிழ சொல்லிட்டா, எதுக்கடா அங்கே போய் இந்த சர்ச்சுக்கு போய் காணிக்க போடுறது? கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் மாடரேட்டருக்கும் அவனுக்கும் இவனுக்கும் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் பணத்தை கொடுக்குறாங்களே, எதுக்கடா போய் அநியாயமாக இங்கே போய் காணிக்க போடுறது? நம்ம பேசாமல் ஒரு ஆர்ஃபனேஜை போய் பார்த்து அவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடை கொடுத்துட்டு வரலாம். அங்கே இல்லைன்னா அந்த ரோட்டில் எத்தனையோ பேர் பெட்ஷீட் இல்லாமல், ஷர்ட் இல்லாமல், துணிமணி இல்லாமல் இருக்க ஏழை எளிய மக்கள், அல்லாவிட்டால் மிஷினரி மூவ்மெண்ட் பாருங்க, கதவு இல்லாமல் ஜன்னல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த உத்தரகாண்ட் அந்த இதில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் மாவட்டத்தில் ஒரு மிஷினரி தூத்துக்குடியிலேருந்து போய் வருஷ கணக்காக அந்த வீட்டில் இருக்க, அந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க படிச்சிருக்கானுங்க அங்கங்கே போய் அதை இடிஞ்சு தவந்து கிடக்கிற அந்த தரையில் உட்காந்து அவனுங்க அப்படியே சாப்பிட்றான், அப்படியே படுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட் கிறிஸ்டியன். இப்படி பேசி தம்பிமார்களை உருவாக்கி ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவியா? நீ டாட்டா வரணும், பிர்லா வரணும், நீ அவன் பார்த்தா அவன் டாட்டா கட்டிட்டு போயிடுறான். கத்தருக்கு என்ன கூப்பிடுங்க பாஸ்டர், எது இருந்தாலும் சனிக்கிழமை சாயந்தரம் வச்சுக்கலாம் பாஸ்டர், சனிக்கிழமை சாயந்தரம், சண்டே மார்னிங் பாஸ்டர், சண்டே ஈவினிங் கூட சொல்ல முடியாது பாஸ்டர், எனக்கு 2-3 பார்ட்டி இருக்குது பாஸ்டர், மண்டே அவ்வளோதான் பாஸ்டர், நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் பாஸ்டர், மண்டே டு சண்டே பிடிக்க முடியாது பாஸ்டர். ஏசப்பா பார்த்து வீக்கெண்டுக்கு வாங்க ஏசப்பா, நீங்கள் வர போகிறீங்களா, பேசாமல் வீக்கெண்டுக்கு வந்துடுங்க ஏசப்பா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துடுங்க ஏசப்பா. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த 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 அவனுடைய பாவங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகம் வரைக்கும் போகுது. மனுஷர்கள் கர்த்தருடைய காணிக்கையை வெறுப்பா என்றாங்க. ஏன்டா இவனுங்களுக்கு கொடுக்கணும், இவனுங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? கண்ணீரோடு மக்கள் கொடுக்குறாங்க, விசுவாசத்தோடு விதைக்கிறாங்க, விசுவாசத்தோடு விதைக்கிறாங்க. அப்ப அந்த காணிக்கை பாருங்க இன்னைக்கு எங்க போகுது, காணிக்கை எங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் போகுது. நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கடைசி காலம், கவனமா இருக்க வேண்டிய கடைசி காலம். எனக்கு அன்பான கர்த்தருடைய 22ஆம் வசனம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டங்கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அடுத்த வசனம். என் குமாரரே வேண்டாம், வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி, நல்லதல்ல, நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு நாமே காரணமா இருக்கிறோமே. அப்பா என்ன செய்ய முடியும்? அப்பா சொல்றாரு, வேண்டாடாடே, வேண்டாம்ப்பா, நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு நாமே காரணமா இருக்கிறோமே. இப்படி எத்தனை தகப்பன்கள் கதறி நிற்கிறாங்க இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களோடு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாமுவேலை சுற்றி இருந்த காலத்தில் தான்
பைபிள் சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், பெரியவனாய் வளர்ந்தான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவனாய் நடந்துக்கிட்டான். ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது 21:20-21 கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். கர்ப்பந்தரித்து 3 குமாரர் 2 குமாரத்திகளை பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சன்னிதானத்திலேயே வளர்கிறான். அவன் இதை எப்படி சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேல அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்படி நான் சொன்ன அந்த ஏலியின் பிள்ளைகள் அது இதெல்லாம் சுற்றி வர இருந்தால் கூட அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலை. அந்த சரி அவங்களே எப்படி இருக்காங்க, நம்ம என்ன இதில் என்ன இருக்குது, ஒன்று இருக்குது ஒன்று அப்படின்னு அவன் போயிருக்கலாம். ஆனால் அவனால் போக முடியல. காரணம், அந்த குரூப்புக்கும் இவனுக்கு இடையில the presence of God, கர்த்தருடைய பிரசன்னம். அப்போ இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? உங்கள் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா, கவலைப்படாதீங்க. சென்னையில் வண்ணார்பேட்டை, தண்டார்பேட்டையில், பெரியார் நகரில் எங்கே இருக்காங்களா, கவலைப்படாதீங்க. எங்கே இருந்தால் கவலைப்பட. ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னத்தால் என் பிள்ளைகளை நிரப்புங்க. அவன் ஓட்டுகிற பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அவனுடைய ஆண்டவரே இன்னும் லேப்டாப்பாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம். பாருங்க, வசனம் சொல்லு, சாமுவேலின் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில வளர்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னம் தான் அதுக்கு காரணம். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மாசற்ற பிள்ளைகள், கபடற்ற பிள்ளைகள். நான் இன்னைக்கு நம்ம பேசணும், குற்றமில்லாத பிள்ளைகள். ஆமென். கோணலும் மாறுபாடான சந்ததியில போயிடக்கூடாதுன்னு பேசணும். பிரைஸ் காட். சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ராங் டாக்டரின்ல போயிடக்கூடாது, ஃபால்ஸ் டீச்சிங்ல போயிடக்கூடாது, ஃபால்ஸ் டீச்சிங்ல போயிடக்கூடாது. நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவங்க ஃப்ளரிஷ் ஆவாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் அவங்க ஃப்ளரிஷ் ஆவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் அவன் ஃப்ளரிஷ் ஆவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை மற்றவங்க ஃப்ளரிஷ் ஆகிறத குறித்து அவன் போராமப்படுவான். ரெண்டாவது, மற்ற டீச்சிங்ஸை கேட்காதீங்கன்னு சொல்லுவான். அந்த டீச்சிங்ஸில் அப்படி அடிக்ட் ஆனவங்க மற்றவங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. பாரத்தோடு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், அது வேற. எல்லாரையும் நேசிக்கணும். ஆமாம், கத்தோலிக்க பாதிரியாரையும் நேசிக்கணும், சிஎஸ்ஐ பிஷப்பையும் நேசிக்கணும், பாதிரியாரையும் நேசிக்கணும், லுத்தரன் பிஷப்பையும் பாதிரியாரையும் நேசிக்கணும், பிள்ளைகளும் விசுவாசிகள் நேசிக்கணும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சீனியர் பாஸ்டர்ஸையும் நேசிக்கணும், அந்த சபையை நேசிக்கணும், இல்லை ஆல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸையும் நேசிக்கணும். எல்லாரோடைய அந்த கிறிஸ்டியன் டிவைன் லவ் இருக்கணும். பட் we have to be very very careful about our doctrinal. ரொம்ப முக்கியம். உபதேசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, பணத்துக்கு பின்னால போன எவ்வளோ பேர் இன்னைக்கு காணிக்கை பணம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கை கொடுக்கும்போது, ஆண்டவரே இந்த பணத்தை நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஆண்டவரே செலவு பண்ணி இதை நிமித்தம் உடைய ராஜ்யத்துக்கு மகிமையை கொண்டு வரணும்பான்னு கண்ணீரோடு ஜெபிப்பேன். அதான் ரொம்ப முக்கியம். மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கு பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் பிள்ளைகளுக்காக. எல்லார் கரங்களை உயர்த்துங்க. மாறுபாடும் கோணலுமான விபரீதமான சந்ததின்னு இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வாசித்தேன். இந்த விபரீத தலைமுறை, விபரீதமான ஜெனரேஷன். அப்போ இந்த நாட்களில் என் பிள்ளைகள் எதுலையாவது அவங்க குற்றப்படுத்தப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே
உங்களுடைய இரத்தத்தால கழுவி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. என் மகளுக்கு கொடுங்க, என் மகளுக்கு கொடுங்க. அவளை என்னால திருத்த முடிய மாட்டேங்குதப்பா. ஒரு ஸ்டபன் கேரக்டர்ல இருக்காங்க. ஆமென், பிரைஸ் காட். ஸ்டபன் கேரக்டர்ல இருக்காங்க. ஆமென், ஸ்டபனா இருக்காங்க. முடியாது, இதுதான் என்னுடைய டிசிஷன். போராடிக்கிட்டு இருக்காப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க என்ன செய்ய முடியும்ப்பா ஆண்டவரே? ஆண்டவரே, பெற்றோர்களோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்றேன் பிள்ளைகளுக்காக. எங்களுடைய பிள்ளைகள், எங்க திருச்சபையின் பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, ஆமென், எல்லா சபையின் வாலிபர்களுக்காக, டீனேஜர்ஸ்க்காக ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, உலக மாயை ஆண்டவரே, வாலிப மாயை, உலக மாயை, மாயை ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு எங்களோடு பேசின ஜீவனுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். சரியான சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. மனுஷனை கனம் பண்ணும் ஆண்டவரே, பெரியோர் சிறியோரை ஹானர் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் இதுவரைக்கும் எனக்கு ஜெபிக்க தெரியல ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஷாமா ஹால்மாரா ஹபாலா தூராமா ஹாந்தரமே ஹே. ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு வாலிப தம்பி இடறிடக்கூடாது. தேவன் விரும்பாத, ஆமென், குரூப்புக்குள்ள போயிடக்கூடாது. இயேசுவே, ஒவ்வொரு மருமகள், ஒவ்வொரு மருமகன், ஒவ்வொரு பேர பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரை எழுப்புதல் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. முரட்டு சுவாபம் உள்ள பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், தவறான முடிவு எடுத்த பிள்ளைகள், தாய் தகப்பனை கேவலப்படுத்தின பிள்ளைகள், சஞ்சலப்படுத்தின பிள்ளைகள், ஆண்டவரை ஒரு பக்கம் வேதம், கை, பாட்டு, ஜெபம் இதெல்லாம் வைத்துக் கொண்டு தங்களை அறியாமல் பாதாளத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்கப்பா. ஜெபிக்கிறோம். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. யாரை நினைத்து பாரப்பட்டீங்களோ அவங்களை நினைச்சு இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய ராஜ்யம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் இந்த பிரேயர் பாயிண்ட்டுக்காக, கர்த்தருடைய ராஜ்யம் என் தம்பிக்குள்ள, என் மகனுக்குள்ள, என் மகாக்குள்ள ஆண்டவரே வரட்டும். தேவ ராஜ்யம் வரட்டும், தேவ ராஜ்யம் வரட்டும், தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஒரு நிமிஷம் பிரியமானவர்களே, இந்த பாட்டு ஒரு சரணம் பாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை சொல்லி முடிப்போம். ஆமென். பாடுவோம். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். கரங்களை தட்டி சொல்லுவோம்.
வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென் ஆமென். இன்றைக்கு செய்தியை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். யார் யாருக்காய் ஜெபிச்சீங்களோ நிச்சயமா பதில் வந்துடும். தேவன் ஆச்சரியமான பதிலை கொடுக்க போகிறார். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.